குடிமக்களுக்கே முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையுடன் மத்திய அரசு செயல்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். முன்னாள் பிரதமரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை வியாழனன்று அக்கட்சியினர் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடினர். வாஜ்பாய் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியை சிறந்த நல்லாட்சி தினமாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதையொட்டி டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மோடி, கடந்த 7 மாதங்களாக ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு குடிமக்களுக்கே முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையுடன் ஏழை எளிய மக்களின் தேவையை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் நடவடிக்கைகள் அனைத்தும் குடிமக்களை சென்றடைய வேண்டும் என்பதே தனது கனவு என்றும், இதன் மூலமே அனைத்து திட்டங்களிலும் குடிமக்கள் பங்கேற்று பயன்பெற முடியும் என்றும் மோடி கூறினார். முன்னதாக வாஜ்பாயின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது இல்லத்துக்கு சென்ற மோடி அவரிடம் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசி பெற்றார். அப்போது வாஜ்பாயின் பிறந்த நாளை சிறந்த நல்லாட்சி தினமாக கொண்டாடுவதை விட அவருக்கு மரியாதை செலுத்தும் வேறு நல்ல வழி இல்லை என்று மோடி குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது தொகுதி வாரணாசியில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் மோடி பங்கேற்றார். வாரணாசியில் உள்ள டீசல் ரயில் என்ஜின் ஆலையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மோடி, இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்வதால் ரயில்வே துறையில் அதிக முதலீடுகளுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். ரயில்வேயுடன் தனது இளமை காலம் கலந்திருந்ததை குறிப்பிட்ட மோடி, ரயில்வேயை தனியார் மயமாக்கும் எண்ணமே கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கிரண் பேடி, கங்குலி உள்ளிட்ட மேலும் 9 பிரபலங்களின் பெயர்களையும் அவர் அறிவித்தார்.